Hi guys, welcome to Mupare Training Academy. So data interpretation ஓட ஆல்ரெடி ஒரு கிளாஸ் வந்து உங்களுக்கு முடிஞ்சிட்டு இருக்கும் தரவு செயலாக்கம் அப்படின்ற பகுதியில இருந்து. அந்த கிளாसेसல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட இன்ட்ரோடக்ஷன் என்னென்ன மாதிரிலாம் கேட்பாங்க, டேட்டா இன்டர்பிரேஷன் என்னென்ன ஷேப்ல எல்லாம் உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு எல்லாமே சொல்லிட்டு ஒவ்வொரு ஷேப்லயும் டேட்டாஸ் எப்படி கொடுப்பாங்க, பெர்சன்டேஜா எதுல கொடுப்பாங்க, ஆங்கிளா எப்படி கொடுப்பாங்க, என்னென்னலாம் பண்ணணும்ன்ற எல்லா டீடைல் இன்ஃபர்மேஷன் அந்த கிளாஸ்ல சொல்லிட்டோம். ஸோ அதுக்கப்புறமா 8 சம்ஸும் நம்ம சால்வ் பண்ணி பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம அதனுடைய அடுத்த பகுதியான பகுதி 2ல இருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா 3 ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். ஸோ ஓகேங்களா, 3 ப்ராப்ளம்ல கிட்டத்தட்ட 3 ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். ஸோ அதுல ஒரு பை சார்ட் இப்போ இருக்கு. ஓகேவா, ஸோ இந்த பை சார்ட்டை நல்லா கவனிச்சுக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வேரியஸ் இன்ஜினியரிங் காலேஜ்ல டெல்லி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. அந்த வேரியஸ் இன்ஜினியரிங் பிரான்ச்சினுடைய சீட் அலோகேஷன் எவ்வளவு இருக்குன்றதை தான் காமிச்சிருக்காங்க. இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 400 சீட் கொண்ட அந்த டெல்லி காலேஜ்ல சிவிலுக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஒதுக்கி இருக்காங்க? 25%. எலக்ட்ரானிக்ஸ் இசி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒதுக்கி இருக்கிறது 15%, மெக்கானிக்கலுக்கு ஒதுக்கி இருக்கிறது 30%. அதே நேரத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 15, ஆட்டோமொபைல் 5, எலக்ட்ரிக்கல் 10. ஆஸ் ஏ இசி இன்ஜினியரா இது என்னால் ஏற்றுக்கொள்ளப்படல 15ன்றது. ஆனா 15% தான் நல்லா பண்ணிருக்காங்க, நமக்குன்னு ஒதுக்கி இருக்காங்க. ஓகேவா, சரி. இப்போ இதுதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்க போறோம். இதை வச்சுதான் கேள்விகள் இருக்க போது கேள்விகள்ல பெர்சன்டேஜ் ஃபர்ஸ்ட் ஈஸியா கால்குலேட் பண்ண கத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு நம்பரை பார்த்தோன்னே பெர்சன்டேஜ் உங்களுக்கு ஈஸியா தெரியும். இப்போ இந்த நம்பருக்கு 25% என்ன சொல்லுவீங்க? 400 டிவைடட் பை 4. 25னா 4, 100ல ஒரு பங்கு தானே 25. அப்போ இதுல 4ஆல வகுத்தா 100 தான் சிவிலுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் சீட்டு. 15% எலக்ட்ரானிக்ஸ்க்கு எவ்வளவு ஒதுக்கி இருப்பாங்கன்னா, இப்போ 400க்கு 15%னா இந்த மாதிரி போட்டு தான் கண்டுபிடிக்க போறீங்க. 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிட்டு 15 4 60 இப்படி கண்டுபிடிப்பீங்க. ஓகே ஃபைன். ஆனா ஒரு நம்பரை பார்த்தாலும் ஈஸியா ஒரு வேல்யூஸை வந்து உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றேன். என்ன சொன்னேன்? 400ன்றது 100%, 40ன்றது 10%, 4ன்றது 1%. ஆமா தானே? 40 10%, 4ன்றது 1%. சோ அப்ப நீ ஈஸியா 15% கண்டுபிடிக்கணும்னா 10% என்ன? 40. 5% இதுல பாதியா இருந்திருக்கும் 20. சோ 40 20 கூட்டினா என்ன வந்துடும்? 60. இதெல்லாம் வாய் கணக்கு, கொஞ்சம் மனப்பாடமா வாயிலே போட்டுக்கலாம். அங்க உட்காந்து இந்த மாதிரி ஃபார்முலா மாதிரி எழுதி கால்குலேட் பண்ணணும்ன்ற அவசியம்லாம் கிடையாது. ஓகேவா, சோ நம்ம இப்ப சம்முக்கு போயிடலாம் டைரக்டா. ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்றத பாருங்க. How many degree represent the mechanical and the civil branches together in a pie chart? நான் ஆல்ரெடி சொல்லி இருந்தேன், ஒரு क्वेश्चनல பை சார்ட்ல உங்களுக்கு ஒரு क्वेश्चंस கொடுக்கறாங்க. இந்த மாதிரி பை சார்ட்ல ஒரு क्वेश्चन கொடுக்கறாங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டேட்டா வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒன்னு பெர்சன்டேஜ்ல இருக்கும், இல்லன்னா என்ன இருக்கும்? ஆங்கிள் இருக்கும். ஒன்னு பெர்சன்டேஜ்ல கொடுப்பாங்க, இல்ல ஆங்கிள்ல கொடுப்பாங்க. இப்ப இந்த பை சார்ட்ல எதுல கொடுத்திருக்காங்க? பெர்சன்டேஜ்ல கொடுத்திருக்காங்க. நம்மள என்னவா மாத்தி கேக்குறாங்கன்னா கோணமா மாத்தி சொல்லு, கோணம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது 100% பிரிக்கும் போது இப்படி பிரிஞ்சிருக்கு, 100% பிரிக்கும் போது சிவிலுக்கு 25% பிரிஞ்சிருந்துச்சுன்னா இதே நான் கோணமா பிரிச்சு காமிச்சா இந்த 25% எவ்வளவு கோணத்திற்கு நிகர் அப்படின்னு நம்மள क्वेश्चन கேக்குறான். புரியுதா? the percentage is equal to how many angles. இதுதான் நம்மள கேக்குற क्वेश्चन. சோ எப்பவுமே இந்த மாதிரி ஒரு பை சார்ட்ல மட்டும் क्वेश्चन ஆங்கிள்ல கேட்டிருந்தாலும் இல்ல பெர்சன்டேஜ்ல கேட்டிருந்தாலும் இத அதுவா மாத்தி இல்ல அத இதுவா மாத்துன்னு கண்டிப்பா ஒரு क्वेश्चन வைப்பாங்க. சோ இங்க நமக்கு பெர்சன்டேஜ்ல கொடுத்திருக்காங்க, ஆங்கிளா மாத்துன்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. எதை ஆங்கிளா மாத்த சொல்லிருக்காங்கன்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டையும் சிவில் பிரான்ச்சையும் ஆங்கிளா மாத்த சொல்லிருக்காங்க. சோ மெக்கானிக்கலுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ்? 30, சிவிலுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ்? 25. டோட்டலா 55% is equal to which angle அப்படின்னு கேக்குறாங்க. புரியுதா? 55% எவ்வளவு ஆங்கிள்னு கேக்குறாங்க. சோ சால்வ் பண்ணிடலாமா? ஒண்ணுமே இல்லமா, இந்த கேள்வி ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டலா என்ன பெர்சன்டேஜ் ஆங்கிளா மாத்த சொல்றாங்களோ அந்த பெர்சன்டேஜ் இன்டு 360 டிவைடட் பை 100. அவ்வளவுதான். எப்படி சொன்னேன்னு சொல்லுங்க? 55%மா? 55% எப்படி எழுதுவீங்க? 55 பை 100 எழுதுவீங்களா? நம்மள எதுவா மாத்த சொல்றான்? ஆங்கிளா மாத்த சொல்றான். அப்ப இன்டு 360. இதே சார் 55 டிகிரி இருக்குது சார் அப்படின்னா என்ன சார் பண்ணுவீங்கன்னா 55 டிகிரின்றது டோட்டல் டிகிரில எத்தனை டிகிரி? 360 டிகிரி. எப்படி 100ல 55%மோ அந்த மாதிரி 360ல 55 டிகிரி. நம்மள எதுவா மாத்த சொல்லுவாங்க? அப்போ பெர்சன்டேஜா, டிகிரியா கொடுத்தா பெர்சன்டேஜா மாத்த சொல்லுவாங்க. அப்ப இன்டு 100. இங்க பாருங்க, இந்த ரெண்டு வேல்யூ தான் மாற போகுது. பெர்சன்டேஜ்ல இருந்து டிகிரியா மாத்த சொன்னா டிகிரியா மாத்துறதுனால 360ஆல பெருக்குறோம். டிகிரில இருந்து பெர்சன்டேஜா மாத்த சொன்னா பெர்சன்டேஜா மாத்துறதுனால எதால பெருக்குறோம்? 100ஆல பெருக்குறோம். இந்த கணக்கு ஒன்னு கேட்பாங்க எக்ஸாம்ல, அது மாதிரி வந்துச்சுன்னா மட்டும் கொஞ்சம் என்ன பண்ணுங்க. இப்போ ஈஸி தானே. சோ இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் பண்ணிட்டு 55யும் 36யும் பெருக்கோ. ஓகேவா? 55யும் 36யும் பெருக்கி கீழே 10ஆல வகுத்தல் இருக்குன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிரு, ஒரு டெசிமல் தள்ளி. சோ 6 5 30, 6 5 30, 33, 3 5 15, 3 5 15,
16 0 8 9 198. ஓகேவா ஆன்சர் 198 டிகிரி. அதாவது நான் என்ன பண்ணேன், பெருக்கிட்டு ஒரு டெசிமல் 1980 வந்துச்சு, ஒரு டெசிமல் தள்ளி புள்ளி வச்சுக்கிட்டேன். ஏன் ஒரு டெசிமல் தள்ளி புள்ளி வச்சேன், ஏன் வச்சேன்னா கீழே 10ஆல வகுத்தல் இருக்கு. சோ 10ஆல வகுக்கணும்னா என்ன பண்ணணும், ஒரு டெசிமல் தள்ளி புள்ளி வச்சுக்கணும். சோ 198 நான் ஏன் போட்டிருக்கேன், இந்த 55 36 பெருக்கி 10ஆல வகுத்து இருக்கிறதுனால. ஓகேவா. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாமா. அப்போ இந்த மாதிரி ஒரு क्वेश्चन கேட்பாங்க. இப்போ உனக்கு ஒரு क्वेश्चन நான் கொடுத்துட்டே போறேன். இந்த எலக்ட்ரானிக்ஸ் இருக்குல்ல, எலக்ட்ரானிக்ஸ் இந்த 15%, இந்த 15% எனக்கு நீ எவ்வளவு ஆங்கிளா வருதுன்றதை கண்டுபிடிச்சு சொல்லு. எவ்வளவு ஆங்கிளா வருதுன்றதை கண்டுபிடிச்சு கமெண்ட் பாக்ஸ்ல போடு. ஒன்னும் பண்ண போறதுல ஆங்கிள்னா என்ன பண்ணுவீங்க, தயவு செஞ்சு ஒரு தெரிஞ்சுக்கோங்க. ஆங்கிள்னா ஒண்ணுமே இல்ல, டிவைடட் பை 100 into 360 அவ்வளவுதான். சோ தி நெக்ஸ்ட் क्वेश्चन, சிவிலில் உள்ள மொத்த எண்ணிக்கை. ஓகே நான் இங்கிலீஷ்ல படிச்சறேன் ஃபர்ஸ்ட் கன்வீனியன்ட்டா. நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் சிவில் பிரான்ச்சஸ் இஸ் வாட் பெர்சன்டேஜ் ஆஃப் தி டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் மெக்கானிக்கல் பிரான்ச்சஸ் அப்ராக்சிமேட்லி. சிவிலில் உள்ள மொத்த எண்ணிக்கை மெக்கானிக்கலில் உள்ள மொத்த எண்ணிக்கையில் எத்தனை சதவிகிதம் கேக்குறாங்க. சோ இந்த மாதிரி ஒரு क्वेश्चन கேட்டாலே ஃபர்ஸ்ட் கேக்குறவங்க நியூமரேட்டர்ல போட்டுருங்க, ரெண்டாவதா கேக்குறவங்க டினாமினேட்டர்ல போட்டு எதுல கேக்குறாங்க, சதவீதத்துல கேக்குறாங்க. அப்ப எதால பெருக்கு சொன்னேன், 100ஆல பெருக்கி சொன்னேன். இதுதான் நான் போன முறையே கத்துக்கிட்ட கான்செப்ட். அப்ப ஃபர்ஸ்ட் யார கேக்குறாங்கன்னா சிவில், ரெண்டாவதா கேட்டவங்க மெக்கானிக்கல். அப்ப சிவில்ல 25%, மெக்கானிக்கல்ல 30%. இத என்ன பண்ணணும், இன்டு 100ஆல பெருக்கி சொல்லணும். சோ நமக்கு அங்க டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் தான் முக்கியம். பெர்சன்டேஜ் எடுத்து அப்படியே நம்மளால என்ன பண்ண முடியாது, வகுக்க முடியாது. சோ 25%ன்றவங்க எவ்வளவு பேருன்னு பாத்தீங்கன்னா 400க்கு 25%ன்றது என்ன, 100. 400க்கு 25% 100. 400க்கு 30% என்னன்னு பாத்தீங்கன்னா 120. ஓகேவா. 400க்கு 35% 30% என்ன, 120. அப்போ சிவிலில் உள்ள மொத்த எண்ணிக்கை நம்பர் ஆஃப் சீட்ஸ், சிவிலில் உள்ள மொத்த எண்ணிக்கை 100 டிவைடட் பை 120. மெக்கானிக்கல் உள்ள 120 கம்பேர் பண்ணும்போது எத்தனை சதவிகிதம், எத்தனை சதவிகிதம். இப்போ புரிஞ்சுச்சு. அது எழுதுந்து சிவில் கேட்டிருக்கிறதுனால சிவிலோட டோட்டலை மேல போட்டு, மெக்கானிக்கல் கேட்டிருக்கிறதுனால மெக்கானிக்கலோட டோட்டல் கீழே போட்டு, சதவீதத்துல கேட்டதுனால என்ன பண்ணேன், இன்டு 100. சோ இது பெருக்கி அடிச்சிருந்தா ஈஸியான ஆன்சர். இது 5 டைம்ஸ் 20 டேபிள்ஸ்ல அடிச்சிருந்தா, ஆமா 20 டேபிள்ஸ்ல அடிச்சிருந்தா அது 5 டைம்ஸ், இது 6 டைம்ஸ். 105 சார் 500. சோ 105 சார் 500, 500 by 6 ன்னு வந்திருக்கும். சோ இதுக்கு மேலே அடிச்சிருக்கலாம். 48 எத்தனை முறை வரும், 8 முறை வரும். சோ 8ல தொடங்குறது தான் ஆப்ஷன். அப்ப சி வராது, ஏ வராது. சோ அடுத்தது 20 மீந்திருக்கும். 20ல வந்து 3 முறை வந்திருக்கும். சோ 83, கிட்டத்தட்ட 84%. ஓகேவா. சோ எப்படி அடிச்சுன்னு தெரியுதுல, 500 6ஆல அடிச்சா 83. நமக்கு இங்க என்ன கேட்டிருக்காங்க, அப்ராக்சிமேட்லி தோராயமா சொல்லிருக்காங்க. சோ தோராயமா நியரர் வேல்யூ தான் கண்டிப்பா பெர்சன்டேஜ்ல வச்சிருப்போம். சோ 84. ஓகேவா. 83 பாயிண்ட் சம்திங் வந்திருக்கும், நம்ம 84 போட்டுடலாம். அடுத்த क्वेश्चन, number of students in mechanical branch is what percentage of the sum of the total seats in computer science, automobile, electrical and electronics approximately. திருப்பி அதே மாதிரி தான் பெர்சன்டேஜ்ல கேட்டிருக்காங்க. நமக்கு திருப்பியும் சேம் क्वेश्चन இப்ப மேல கொடுத்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, மெக்கானிக்கல் பிரிவில் உள்ள மாணவர்கள் கணினி, ஆட்டோமொபைல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் உள்ள மாணவர்களின் கூடுதலில் எத்தனை சதவீதம் கேட்டிருக்காங்க. சோ உனக்கு ஈஸியா இதை சால்வ் பண்ணணும்னா அகைன் அங்க போயிட்டு உட்காந்து மெக்கானிக்கல்ல 120 அது கண்டுபிடிச்சிட்டோம். சோ மெக்கானிக்கல் உள்ள மாணவர்கள் மத்தத கம்பேர் பண்ணும்போது எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இங்க உட்காந்து இது எல்லாத்தையும் கூட்டி, சார் 15 சார் 5 சார் 20 சார் 20 ஒரு 10 30 சார் 30 ஒரு 5 45 சார், இப்படி ஒன்னொன்னா கண்டுபிடிக்கிறத விட 120 100ஐயும் கூட்டினா 220. அந்த 220 400ல கழிச்சிடு. புரியுதா. 220 400ல கழிச்சிடு எவ்வளவு வருது, 180. அந்த 180 தான் இதோட டோட்டல். நம்மளுக்கு யூஸ் பண்ண டேட்டா கண்டிப்பா அடுத்தடுத்த கேள்விகள்ல பயன்படும் சொல்லியிருந்தேன். சோ மெக்கானிக்கல்ல உள்ள ஒரு மாணவர்கள் மத்த டிபார்ட்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது எத்தனை சதவீதம் கேட்கலாம். சிவிலா அவங்க சேர்க்கல, இந்த 4 டிபார்ட்மெண்ட்டை தான் சேர்த்திருக்காங்க. அப்ப சிவில் ஆல்ரெடி 100ன்னு கண்டுபிடிச்சோம், இது 120ன்னு கண்டுபிடிச்சோம். சோ இந்த மாதிரி கண்டுபிடிக்கும் பொழுது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ண, இது ரெண்டுத்தையும் கூட்டி இதெல்லாம் கழிச்சிட்டேன், 400ல கழிச்சிட்டேன். ஓகேவா. சரி ஒரே நிமிஷமா. இப்ப வந்து அதை கழிச்சுட்டா முடிஞ்சிருச்சு. இப்ப பாருங்க. சோ கேள்வி எது கேட்டிருந்தாங்க, இந்த क्वेश्चन தான். சோ மெக்கானிக்கல்ல 120, இதுல எவ்வளவு 180 into 100. ஓகேவா. மத்த டிபார்ட்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது சோ 60 டேபிள் ஈஸியா அடிக்கலாம்ல. 60வது வாய்ப்பாட்டுல இது 2 முறை, இது 3 முறை. சோ 200 டிவைடட் பை 3ன்னு வரும். சோ 200 டிவைட் பை 3 18ல 6 முறை வரும். மிச்சம் 2 மீந்து இருக்கும், 66 சம்திங். சோ ஏறத்தாழ என்ன பெர்சன்டேஜ்னு பாத்தீங்கன்னா 65%. தோராயமா தான் கேட்டிருக்காங்க அகைன். சோ 65% நியரர் பை வேல்யூ. ஓகேவா. சோ அடுத்தது நெக்ஸ்ட், number of seats in automobile branch represents how much degree in pie chart.
நான் அகைன் கேட்டிருந்தேன்ல, ஒரு டிகிரி வந்து ஒரு பெர்சன்டேஜா கொடுத்து டிகிரியா கேட்பான். இப்போ ஆட்டோமொபைலில் உள்ள எண்ணிக்கை எத்தனை டிகிரின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆட்டோமொபைல் எத்தனை பெர்சன்டேஜ், முதல்ல ஆட்டோமொபைலுடைய பெர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 5%. ஸோ ஆட்டோமொபைலுடைய 5% டிகிரியா கேட்டிருக்காங்க. என்ன பண்ணுவீங்க, 360 இன்டு 5 டிவைடட் பை 100 இப்படிதான் போட்டு சொல்லியிருப்பீங்க. இதை கண்டுபிடிச்சிருந்தா ஈஸியா முடிஞ்சிருக்கும். இப்படியும் போட்டிருக்கலாம், எப்படி வேணா போட்டுக்கலாம். 36 இன்டு 5 6 5 30, 3 5 5 18. ஸோ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கோ, 18 டிகிரி. ஸோ ஆன்சர் வந்து 18. ஓகேவா? ஸோ இந்த 4 கொஸ்டின் இப்போ முடிஞ்சிருச்சு. எதனுடையது, பை சார்ட்டோடது. அடுத்தது நமக்கு பார்க்க போறது டேபிளேஷன். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு பார் கிராஃப் போட்டேன், போன கிளாஸ்ல ஒரு பார் கிராஃப் ஒரு பை சார்ட் போட்டேன். இப்போ ஒரு பை சார்ட் முடிச்சிட்டோம். சோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டேபிளேஷன். இந்த டேபிளேஷன்ல என்ன சொல்றாங்கன்றதை கவனிச்சுக்கோங்க. சுகர் கேன் ப்ரொடக்ஷன் பை 6 மேஜர் ஸ்டேஜ் டியூரிங் 1986 to 1990 சொல்லிருக்காங்க. அதாவது 1986வது வருடத்திலிருந்து 1990வது வருடம் வரையும் பி கியூ ஆர் எஸ் டி யூன்ற ஒரு 6 வகையான ஸ்டேட் இவ்வளவு கரும்பு உற்பத்திகளை உற்பத்தி பண்ணிருக்கு. அதாவது 1988ல எஸ் ஸ்டேட் எவ்வளவு கரும்பு உற்பத்தி பண்ணிருக்குன்னா 49. 1990ல யூ ஸ்டேட் என்ன உற்பத்தி பண்ணிருக்குன்னா 23 கரும்பு. எல்லாமே டன் கணக்கா, ஏதோ ஒன்னு சம்திங் ஏதோ ஒன்னுல கொடுத்துருக்காங்க. ஓகே, சோ ஃபைனலா இவங்க டோட்டல் கொடுத்துட்டாங்க. இங்க பாருங்க, ஒரு ஸ்டேட் இத்தனை வருஷத்துல எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்றத டோட்டலும் கொடுத்துட்டான். அதாவது 1986ல அந்த வருஷத்துல 352 கரும்பு உற்பத்தி பண்ணிருக்காங்க, மொத்தம் 6 ஸ்டேட்டும் சேர்ந்து. 1989ல 406 கரும்பு. சோ இந்த டோட்டல் இப்படியும் கொடுத்துட்டாங்க. சோ டேட்டா இப்படியும் நமக்கு கிடைச்சிச்சு, இப்படியும் என்னன்றது தெரிஞ்சிச்சு. சோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், ஆன்சரை பண்ணிட்டு போக வேண்டியதுதான். சோ பண்ணிடலாமா, ஆன்சரை ஈஸி தானே. சோ இதெல்லாம் அழிச்சு வச்சுக்கிறோம் நம்ம டேட்டா கரெக்டா எடுக்கிறதுக்காக. ஓகேவா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन, 1990ஆம் வருடம் எத்தனை மாநிலங்களில் அந்த வருடத்தின் மொத்த கரும்பு உற்பத்தியில் 15% அல்லது அதற்கு மேல் கொண்டுள்ளது? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இயர் ஆஃப் 1990 இதுதான். 1990ல how many of the given states have a share of 15% or more in the total sugar cane production அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதாவது வந்து 1990ஆம் வருஷம் எவ்வளவு டோட்டல் சுகர் கேன், 412 சுகர் கேன் கொடுத்திருக்காங்க. சோ அந்த 412ல 15% அல்லது அதற்கு மேற்பட்டு எத்தனை ஸ்டேட்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. சோ 412க்கு முதல்ல 15% நீ கண்டுபிடிக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1990ஆம் வருடம் எத்தனை மாநிலங்களில் அந்த வருடத்தின் மொத்த கரும்பு உற்பத்தி, அந்த வருடத்தினுடைய மொத்த கரும்பு உற்பத்தி 412, அதுல 15% அல்லது அதற்கு மேலேயோ கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப 412க்கு ஃபர்ஸ்ட் நீ எவ்வளவு கண்டுபிடிக்கணும், 15% கண்டுபிடிக்கணும். சோ 412க்கு 15% கண்டுபிடிக்கணும்னா நீ 412 into 15 மல்டிப்ளை பண்ணிட்டு 2 டெசிமல் தள்ளி புள்ளி வச்சுக்கோ 100ஆல பண்றதுனால. சோ இந்த இடத்துல போட்டோமா, சோ 412 into 15. சோ 2 5 10, 1 5 5 6, ஓகே 6 4 5 20. சோ 412 போட்டா 0 8 1 6, 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 61.8. நல்ல ஞாபகம் வச்சுக்குமா, 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 61.8. இந்த கணக்கை நான் போட்டேன். சோ 412க்கு 15% 61.8. இதனுடைய 15% என்ன, 61.8. ஏறத்தாழ 62ன்னு எடுத்துக்கேன், 62. அப்போ 15% அல்லது அதற்கு மேலேயோ, 62 அல்லது அதற்கு மேலேயோ ப்ரொடக்ஷன் பண்ணிருக்க ஸ்டேட்ஸ் எத்தனைன்னு கேக்குறான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட் 170, 62க்கு மேல தானே, அப்ப இது ஒரு ஸ்டேட். கியூ பர் 45, அது 62க்கு கீழே, அப்ப அது வராது, 15% கீழே தான் ப்ரொடக்ஷன் பண்ணிருக்கு. 70 62க்கு மேல, அப்ப இது ஒரு ஸ்டேட். 62 கரெக்டா 62 ப்ரொடக்ஷன் பண்ணிருக்காங்க, நமக்கு ஏறத்தாழ 62 வரணும் 15%, அப்ப இது ஒரு ஸ்டேட். 42 வராது, 23 வராது, இதெல்லாம் 62க்கு கீழே. அப்ப எத்தனை ஸ்டேட் 62க்கு மேல ப்ரொடக்ஷன் பண்ணிருக்குன்னா 3 ஸ்டேட். புரியுதா? 62க்கு மேல ப்ரொடக்ஷன் பண்ணிருக்கு எத்தனை ஸ்டேட், 3 ஸ்டேட். அப்ப 412க்கு 62% தான் வந்து 15%. அப்ப 15% அல்லது அதுக்கு மேலேயோ ப்ரொடக்ஷன் பண்ணிருக்கக்கூடிய கம்பெனிஸ் எத்தனை, 3 கம்பெனிஸ். சோ அடுத்த கேள்வி பார்க்கலாமா, which of the following state shows a constant fall in sugar cane production every year னு கேட்டிருக்காங்க. அதாவது எந்த மாநிலம் கரும்பு உற்பத்தியில் தொடர் சரிவை சந்தித்துக் கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோ பார்க்கும்போதே தெரியும், கரும்பு உற்பத்திகள் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு மாநிலம் எவ்வளவு கொடுத்துட்டு இருக்குன்ற டேட்டா தான் கொடுத்திருக்காங்க. இதை வச்சு கம்பேர் பண்ணும்போது எது வந்து தொடர் சரிவை வந்து சந்திக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ பி நம்ம கிட்ட ஆப்ஷன்ல இருந்து PQRS தான்.
T பத்தியும் கவலை இல்ல, U பத்தியும் கவலை இல்ல. இங்க வந்து பாருங்களேன், சோ 140 அடுத்து 132, அடுத்து 150, அடுத்து 168, அடுத்து 170. சோ ஏறிட்டு தான் போகுது, அதனால தொடர் சந்திவல சந்திக்கல. இங்க வந்து பாத்தீங்கன்னா 65க்கு அடுத்தது 63 கம்மியா இருக்கு, 63க்கு அடுத்தது 55 கம்மியா இருக்கு, இதுக்கு அடுத்தது 60, அடுத்தது 45. சோ இதுல தான் மேக்ஸிமம் கம்மியாயிட்டு திருப்பி ஒரே ஒரு இடத்துல தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மேபி அந்த டேட்டா வந்து 50 கூட இருந்திருக்கலாம், தெரியல. பட் ஆனா அதுதான் 4 இடத்துல தொடர்ந்து சர்வீஸ் செஞ்சிருக்கு, ஒரு இடம் மட்டும் தான் அது கொஞ்சம் குறைச்சிருக்கு. R வந்து பாத்தீங்கன்னா 48, 62 இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு, 72 இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு, 45 இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு, திருப்பி 70 இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. எஸ்ஸும் பாருங்க இன்க்ரீஸ் தான் ஆயிட்டு இருக்கே தவிர கம்மி ஆகல. சோ அப்ப இதெல்லாம் கம்மி ஆகல. கியூல தான் எனக்கு தெரிஞ்சு 5 இடத்துல கம்மி ஆயிருக்கு, ஒரே இடத்துல மட்டும் தான் இன்கிரிமெண்ட் கிடைச்சிருக்கு. சோ ஆன்சர் ஆப்ஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா கியூ. ஓகேவா? சோ கியூ ஆப்ஷன் தான் என்னது, தொடர் சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலம் கரும்பு உற்பத்தியில. சோ அடுத்தது 1987 வருடத்தில் இருந்து 1990 வருடத்திற்கு கரும்பு உற்பத்தி எத்தனை சதவிகிதம் உயர்ந்துள்ளது? சோ பெர்சன்டேஜ்ல ரெண்டு விதமான கேள்வி கேட்கலாம். ஒன்னு வந்து இப்ப நான் சொன்னேன்ல, இப்ப மெக்கானிக்கல் பிரான்ச் எல்லாம் வந்து சொல்லும் போது ஒன்னு சொன்னேனே, யார முதல்ல கேக்குறாங்களோ இவனை கம்பேர் பண்ணும்போது இவன் எவ்வளவு பெர்சன்டேஜ்னு கேட்டிருந்தாங்க. அப்ப இவனுக்கு இவன் எத்தனை சதவீதம்னு கேட்டாங்கன்னா முதல்ல சொன்னவன மேல போட்டுக்கோ, ரெண்டாவது சொன்னவன கீழே போட்டுக்கோ, இன்டு 100 பெருக்கி ஆன்சர் சொல்லிடு. இன்னொரு கேள்வி இந்த மாதிரி கேட்பாங்க, வாட் வாஸ் தி அப்ராக்ஸிமேட் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ், பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் உயர்ந்துள்ளது, பெர்சன்டேஜ் அதிகரித்துள்ளது, இந்த மாதிரி ஒரு கேள்வி வரலாம். இந்த மாதிரி பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் கேட்கலாம், அல்லது என்னன்னு கேட்கலாம், டிக்ரீஸ், இந்த மாதிரி ஒரு கேள்வி கண்டிப்பா கேட்பாங்க. சோ இன் சுகர் கேன் ப்ரொடக்ஷன் இன் ஸ்டேட் எஸ், எந்த ஸ்டேட் எஸ்ன்ற ஸ்டேட்ல from 1987 to 1990 தமிழ் மீடியத்துல தான் எஸ்ன்ற ஸ்டேட்டை மென்ஷன் பண்ண காணோம். நீங்க மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க, எஸ்ன்ற ஸ்டேட் தமிழ் மீடியத்துல மென்ஷன் ஆகல, ஆனா இங்கிலீஷ் மீடியத்துல தெளிவா கொடுத்திருக்காங்க. அப்ப எஸ்ன்ற ஸ்டேட்ல 1987 இருந்து 1990 எவ்வளவு சுகர் கேன் வந்து அதிகமா ப்ரொடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ நம்ம அகைன் டேட்டா எடுத்துட்டு வரணும். அப்ப எஸ்ன்ற ஸ்டேட்டை பாத்துக்கோங்க, நல்லா இதெல்லாம் அழிச்சிடுறேன். எஸ்ன்ற ஸ்டேட்டை பாருங்க, இதுதான். இதுல 1987 வருஷம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 56, 1990 வருஷம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 62. அப்ப 56ல இருந்து 62ன்றது அதிகமா இருக்குல்ல, அவனும் அதான் சொல்லியிருக்கான், அதிகரிச்சிருக்கு. அது எத்தனை சதவீதம் அதிகரிச்சிருக்கு? இப்ப நம்பர்ல சொல்றதா என்ன சொல்லுவீங்க, 56 கரும்பு வித்தமா இப்ப 62 கரும்பு விக்கிறானா, எத்தனை கரும்பு ஏறி இருக்கு, 6 கரும்பு ஏறி இருக்கு நம்பர்ல சொல்லலாம். ஆனா அவன் நம்பர்ல கேட்கல, எதுல கேட்டிருக்கான், பெர்சன்டேஜ்ல கேட்டிருக்கான். அப்ப பெர்சன்டேஜ்ல சொல்லணும்னா ஒண்ணுமே இல்ல, நமக்கு ரெண்டு டேட்டா கிடைச்சிச்சு. என்னென்ன, 1987ல 56, 1990ல 62, இந்த ரெண்டு நம்பர் கிடைச்சிச்சுல்ல, அவ்வளவுதாங்க மேட்ரு. இந்த ரெண்டு நம்பரையும் என்ன பண்ணணும், கழிச்சுக்கணும். இந்த ரெண்டு நம்பரையும் என்ன பண்ணணும், கழிச்சுக்கணும். கழிச்சுட்டு கீழே ஒரு நம்பரால வகுக்கணும். அந்த நம்பர் என்னன்றதுதான் ரொம்ப முக்கியம். எந்த நம்பரால வகுக்கணும்னா, இங்க ஒரு வார்த்தை வருது பார், இந்த பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் எத்தனை சதவீதம் உயர்ந்துள்ளது, அந்த உயர்ந்துள்ளது அந்த இன்க்ரீஸ்ன்ற வார்த்தை தான் இந்த கீழே என்ன நம்பரை நம்ம போடணும்ன்றதை டிசைட் பண்ணுது. இந்த ரெண்டு நம்பர்ல தான் ஒரு நம்பரை போட போற கீழே. அது என்னன்னா, உயர்ந்துள்ளது இன்க்ரீஸ் அப்படின்னா இந்த ரெண்டு நம்பர்ல எது சின்ன நம்பரோ அதை போடணும். அப்படியே டைரக்ட் ஆப்போசிட்ல உள்ளது. இன்க்ரீஸ் உயர்ந்துள்ளதுன்னு சொன்னா சின்ன நம்பரை போடணும், டிக்ரீஸ் குறைந்துள்ளதுன்னு சொன்னா பெரிய நம்பரை போடணும். இப்போ இங்க என்ன இருக்கு, இன்க்ரீஸ் உயர்ந்துள்ளது. அப்ப கீழே போட வேண்டிய நம்பர் சின்ன நம்பர் 56. சதவீதத்தில் கேட்கறதுனால எதாவது பெருக்கிக்கோங்க, 100 பெருக்கிக்கோங்க. ஓகேவா? இப்ப ஆன்சர் 6/56 into 100. ஓகேவா? சோ அடிச்சு சொல்லலாம், இத அடிச்சு சொல்றதா இருந்தா 56 எத்தனை முறை வரும், சோ இது 3 முறை. 56 25 28 முறை. சோ அடிச்சாலும் அடிக்கலாம். 50 28 14, சோ 25 7 3 25 75 75/7 வந்திருக்கும். சோ 75 7 நம்ம கிட்ட இங்க இருக்கக்கூடிய பெர்சன்டேஜ் எது நேரா இருக்கு, அவங்களுக்கு அப்ராக்ஸிமேட் கேட்டிருக்காங்க. அப்ப எத்தனை சதவீதம், 11%. 75 7ஆல வந்தா கிட்டத்தட்ட 11% வந்திருக்குமா. எது 1987 இருந்து 1990க்கு கரும்பு உற்பத்தி அதிகமான சதவிகிதம். புரியுதா? சோ சதவீதத்துல ரெண்டே மாடல்ல தான் क्वेश्चन கேட்பான். ஒன்னு இவனை கம்பேர் பண்ணும்போது இவன் எத்தனை சதவீதம், இல்லையா ஒருத்தனை வச்சே இவன் இதுல இருந்து எத்தனை சதவீதம் அதிகரிச்சிருக்கான் இல்ல எத்தனை சதவீதம் கம்மி பண்ணிருக்கான். சோ இந்த மாதிரி ரெண்டே கேள்வி தான் கேட்பான். சோ இவனை கம்பேர் பண்ணும்போது இவன் எத்தனை சதவீதம்னு கேட்டாங்கன்னா முதல்ல சொன்னவன மேல போட்டுக்கோ, ரெண்டாவது சொன்னவன கீழே போட்டுக்கோ, இன்டு 100ஆல பெருக்கி சொல்லிடு. அதுக்கு அடுத்தது இவனை இந்த வருஷத்துல இருந்து அந்த வருஷம் எவ்வளவு அதிகரிச்சிருக்கான்னு கேட்டா அந்த ரெண்டு நம்பரையும் மைனஸ் பண்ணி அதிகரிப்புன்னு வந்துச்சுன்னா கீழே சின்ன நம்பரை போட்டுக்கோ, குறைவுன்னு வந்துச்சுன்னா கீழே பெரிய நம்பரை போட்டு இன்டு 100ஆல பெருக்கிடு. இங்க இந்த கணக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ அடுத்த क्वेश्चन 16வது क्वेश्चन.
எந்த வருடத்தில் பி என்ற மாநிலம் அந்த வருடத்தில் மொத்த உற்பத்தியில் 35% கொண்டுள்ளது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. In which year the state of P has a share of about 35% in the total sugar cane production. இதுக்கு கண்டிப்பா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து எல்லாத்தையுமே தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அவன் என்ன கேட்டிருக்கான், இந்த டோட்டல் சுகர் கேன் ப்ரொடக்ஷன் இருக்குல்ல, ஒரு வருஷத்துல இவ்வளவு இருக்கு. 1986ல 352, இதுல வந்து 376, இதுல 389, இதுல 406, இதுல 412. இந்த டோட்டல் சுகர் கேன் ப்ரொடக்ஷன்ல 35% எந்த வருஷம் எடுத்துட்டு இருக்கு அப்படின்னு கேக்குறான். 35%னா அந்த நம்பருடைய 35% கண்டுபிடிச்சு, அந்த நம்பருக்கு 35% நீ கண்டுபிடிச்சு அந்த 35% எதுல வருதுன்றத பார்க்கணும். பிக்கு சோ ஃபர்ஸ்ட் 412 பெரிய நம்பரா இருக்குல்ல, அதை செக் பண்ணிடலாமா? 412க்கு 35% கண்டுபிடிச்சா என்ன வரும்? சோ 35%. சோ கொஞ்சம் மேலே ஏத்திக்கிறேன் கணக்கு போடுறதுக்காக. 412 35, I 2 2 5 10 4 5 5 6 4 5 20 2 3 6 3 4 3 12 12 4 4 4 144 புள்ளி சம்திங் வரணும். 412க்கு 35% 144 புள்ளி சம்திங் வரணும். ஆனா நம்ம கிட்ட எவ்வளவு இருக்குது டோட்டலா? இங்க பாருங்க 20 இருக்குது. பி இது 170 இருக்கு. 35% தான் வரணும்னு சொல்லிருக்கான். நமக்கு 144 தான் வந்திருக்கும். ஆனா இங்க 170 இருக்குது. அப்ப இதுவானா கிடையாது, இது இல்ல. சோ 406 கண்டிப்பா செக் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு கொஞ்சம் கண்டிப்பா கணக்கு போட்டு தான் ஆகணும். ஏன்னா எல்லாத்தையுமே செக் பண்ணி தான் ஆகணும். 406க்கு 35%. சோ ரெண்டுமே பேருக்கு கடைசி டெசிமல் தள்ளி புள்ளி வச்சுக்கோ. 100ஆல வகுக்க போறேன். 6 5 30 4 5 20 23 6 3 18 1 4 3 12 0 11 4 2 1 124. சோ இது 168 124 தான் வந்திருக்கு. ஆனா இங்க 168 எடுத்திருக்கான். சோ அதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. ஓகேவா? சோ அடுத்தது 389க்கு 389க்கு 35%. 9 5 45 8 5 40 44. அடுத்தது 3 5 5 19 39 27 3 9 27 8 3 24 26 3 3 9 11 5 11 10 16 3 1 136.15 வருது 389க்கு. சோ இந்த கணக்கும் வராது, இதுவும் வர வாய்ப்பு இல்லை. சோ இன்னும் இருக்கக்கூடிய 3 ஸ்டேட் ஏதோ ஒண்ணுதான் இருக்க போகுது. எய்தர் 376 இல்ல 352 எதனா ஒண்ணுக்கு செக் பண்ணா கூட கண்டுபிடிச்சிடலாம். 376க்கு செக் பண்ணு. 376 35 6 5 30 7 5 35 38 3 5 18 3 6 18 3 7 21 22 3 9 11 0 16 10 11 11 131.6 வந்துச்சா? அப்போ 1987வது வருஷத்துல டோட்டல் ப்ரொடக்ஷன்ல பிஏ எத்தனை சதவீதத்தை பிடிச்சிருக்கு? 35% பிடிச்சிருக்கு. இதுதான் அந்த கேள்விக்கான அர்த்தம். கிட்டத்தட்ட 131.6 வந்துச்சு. சோ 132ன்றது பதிலா அமையும். சோ எந்த வருடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1987வது வருஷம். ஓகேவா? சோ முடிஞ்சிச்சா? 16 கேள்வி ஓவர். இப்ப லாஸ்ட் இன்னொரு பார் கிராஃப். ஓகேவா? சோ ஈஸியான ஒரு கிராஃப் தான். ஈஸியா நீங்களே சொல்லிட்டு போயிடுவீங்க. அதாவது இது ஒரு பர்த் ரேட் ஆஃப் டிஃபரண்ட் கண்ட்ரீஸ், வெவ்வேறு நாடுகளில் பிறந்த ஒரு பிறப்பு விகிதத்தை குறிக்குது. அதாவது வந்து ஆயிரங்களின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இங்கிலாந்துல 20,000 குழந்தைகள் பிறந்தாங்கன்னா ஸ்வீடன்ல 15,000 குழந்தைகள், நியூசிலாந்துல 30,000, நார்வேல 16,000, இது 33,000, இது 40,000. அழகா அந்த பார் மாதிரி நம்பர் போட்டு கொடுத்துட்டு இருக்கான். அப்ப இத்தனை நம்பர், இத்தனை ஆயிரங்கள்ல அந்த கண்ட்ரீஸ்ல வந்து குழந்தைகள் பிறந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா, ஜெர்மனியை விட 25% பிறப்பு விகிதம் அதிகம் உள்ள நாடு எது? அதாவது the birth rate of which country is 25% more than that of Germany. ஜெர்மனி எங்க இருக்கு? இது ஜெர்மனியை விட 25%. ஜெர்மனிக்கு எத்தனை சதவீதம்? 16. ஜெர்மனியில் எத்தனை பேர்? 16,000 பேர் குழந்தைங்க பிறந்தா இதுல 25% அதிகம் உள்ள நாடு. 16,000க்கு 25% என்னமா? 4,000. கரெக்டா? எப்படி சார் சொல்றீங்கன்னா 25% கண்டுபிடிக்க சொல்றாங்களே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. 25% கண்டுபிடிக்க சொல்றாங்க ஒரு நம்பருக்குன்னா அது எதால அடிக்கணும்?
4ஆல அடிக்கணும். சோ 4ஆல அடிச்சா 16, 4ஆல அடிச்சா என்ன 4. அப்போ ஜெர்மனில மொத்தம் 16 இருக்கு. இதை விட 25% அதிகமா இருக்கணும்னா 4000 அதிகமா இருக்கணும். அப்ப 16 விட 4000 அதிகமா இருக்கிறது எந்த நாடு? இங்கிலாந்து. 16 + 4 20. அப்ப 16ஐ விட 4 அதிகமாக இருக்கக்கூடியது இங்கிலாந்து. சோ ஆன்சர் என்ன? இங்கிலாந்து. ஓகேவா? அப்ப ஜெர்மனியை விட 25% பிறப்பு விகிதம் அதிகம் உள்ள நாடு எது? இங்கிலாந்து. ஓகே, உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கட்டுமா? இங்கிலாந்தை விட 50% அதிகம் உள்ள நாடு எது? சொல்லுங்க பார்க்கலாம். இங்கிலாந்தின் பிறப்பு விகிதம் 20. இதை விட 50% அதிகம் உள்ள நாடு எதுன்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, பாத்துக்கலாம். ஓகேவா? அது உங்களுக்கான क्वेश्चन. சோ the next question இதெல்லாம் அழிச்சிடுறேன். சோ next question வந்து என்ன பாத்தீங்கன்னா, क्वेश्चन கொஞ்சம் இன்ட்ரஸ்டா தான் இருக்கும். போயிட்டு அடுத்த பாடத்துக்கு நம்ம வந்து தான் ஆகணும். சோ இந்தியாவின் பிறப்பு விகிதம் இங்கிலாந்தின் பிறப்பு விகிதத்தில் எத்தனை சதவிகிதம்? இந்த மாதிரி ஒரு क्वेश्चन கேக்குறான். இவனை கம்பேர் பண்ணும்போது அவன் என்னன்னு கேட்டிருக்கான். The birth rate of India is what percentage of the birth rate of England? அப்ப இந்தியாவை மேல போடு, இங்கிலாந்தை கீழே போடுன்னு சொல்லியிருக்கேன். சோ இந்தியாவை மேல போடணும்னா இந்தியாவது எவ்வளவு? 33. இங்கிலாந்து என்ன? 20. ஓகேவா? 33 20. அப்ப மேல 33, கீழே என்ன? 20. இது இந்தியாவது, இது இங்கிலாந்து. எதால பெருக்கணும்? சதவீதம்ன்றதுனால 100ஆல பெருக்கணும். சோ 20 ஒரு முறை, 100 75%. So answer is A 165%. ஓகேவா? So the next question 19வது question, சீனாவின் பிறப்பு விகிதம் ஜெர்மனியின் பிறப்பு விகிதத்தை போன்று எத்தனை மடங்குன்னு கேக்குறாங்க. The birth rate of China is how many times the birth rate of Germany? அப்போ சைனாவினுடைய birth rate வந்து ஜெர்மனி இது போல எத்தனை மடங்கு அப்படின்னு கேக்குறாங்க. சோ ஜெர்மனி இது என்னமா? 16. சைனா இது என்னமா? 40. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெர்மனியுடைய birth rate வந்து ஜெர்மனி இது எத்தனை வந்துச்சு? 16. இவருது எத்தனை? சைனாது 40. சோ 16ன்றது 40 எத்தனை மடங்குன்னு கேக்குறான். சோ நமக்கு மடங்குனா என்ன சொல்லுவோம்? என்கிட்ட 10 ரூபாய் இருக்கு, உங்ககிட்ட 20 ரூபாய் இருக்குன்னா என்னை விட 2 மடங்கு காசு வச்சுட்டு இருக்கேன். சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? ஜஸ்ட் வாய் கணக்கு தான். அந்த இடத்துல போயிட்டு அதே மடங்குனா என்னன்னு தெரியாது, கன்ஃபியூஸ் ஆகி நிக்காத. என்கிட்ட ஒரு 50 ரூபாய் இருக்கு, உங்ககிட்ட 100 ரூபாய் இருக்குன்னா என்னை விட நீ எத்தனை மடங்கு பணம் அதிகமா வச்சிருக்கேன்? 2 மடங்கு பணம் அதிகமா வச்சிருக்கேன். அப்ப இவன் 16ன்றான், அவன் கிட்ட 40 இருக்கு. 16னுடைய 2 மடங்கு என்ன? 32. அப்ப கண்டிப்பா 2 மடங்கை விட அவன் அதிகமா தான் இருக்கான். 40. இங்க பாருங்களேன், 0.4 வர வாய்ப்பு இல்லை. 5.2 4 2.5 இருக்கு. ஓகேவா? 16னுடைய 2 மடங்கு 32, அதை விட அதிகமா தான் இருக்கு 40ன்னு சொல்லிட்டு. சோ 16ல பாதி என்னமா? 8. சோ 32ஓட 8 கூட்டினா என்ன? 40. கரெக்டா? 32ஓட 8 கூட்டினா தான் 40. அப்ப 2 பிளஸ் பாதி அரை. அப்போ இவன் சைனா வந்து ஜெர்மனியை விட எத்தனை மடங்கு அதிகமா இருக்கானா? 2.5 மடங்கு அதிகமா இருக்கணும். 2.5. புரியுதா சொல்றது? 16னுடைய 2 மடங்கு 32. கிட்டத்தட்ட நம்ம சைனா கிட்ட நெருங்கிட்டோம் 32ன்னும் போதே. அப்ப 4 5.2 வர வாய்ப்பே இல்ல. சோ 16ல 2ஆல வகுத்தா 8. நான் சும்மா ஒரு தோராய கணக்கு வாயில சொல்றேன். 16 2ஆல அடிச்சா என்ன? 8. சோ 32ஓட 8 கூட்டினா 40. அப்ப இவன் 16 இருக்கும்போது அவன் 40 இருக்கானா? இவனை விட அவன் எத்தனை மடங்கு அதிகமா இருக்கானா? 2.5 மடங்கு. சோ the last question 20வது கேள்வி. What is the ratio of birth rate of India to that of Sweden? இந்தியா மற்றும் ஸ்வீடனின் பிறப்பு வீத விகிதம் காண். ஆல்ரெடி இந்தியா அது பார்த்தோம் 33. ஸ்வீடன் மட்டும் என்னன்றத பார்த்து வந்துடலாம். யாராவது ஞாபகம் வச்சிருக்கீங்களா? ஸ்வீடன் வந்து பார்த்தோன்னா 15. ஓகே, இவன் 33, இவன் 15. சோ இது ரெண்டுத்துக்கும் என்ன கேட்கறான்? ரேஷியோ கேட்கறான். சோ 33 15 அப்படியே விட்டுறாதீங்க. 3 டேபிள்ஸ்ல கேன்சல் ஆகும். சோ 3 டேபிள்ஸ்ல அடிச்சா இது 11 டைம்ஸ், 3 டேபிள்ஸ்ல அடிச்சா இது 5 டைம்ஸ். சோ கேன்சல் ஆகி இங்க வந்து நிக்கும். சோ 11:5 is the answer. சோ இன்னைக்கு 20 क्वेश्चंस பார்த்துட்டோம். एक्चुअली 20 क्वेश्चंस முடிச்சிட்டோம் டேட்டா இன்டர்பிரேஷன்ல. சோ இன்னும் டேட்டா இன்டர்பிரேஷன் உடைய இன்னும் ஒரு பார்ட் வீடியோ போடுறேன். அது ஒரு 15 क्वेश्चंस உங்களுக்கு கம்பைன் பண்ணி தரேன். சோ ஆக மொத்தம் 35 क्वेश्चंस டேட்டா இன்டர்பிரேஷன் பார்க்கும்போது உனக்கு ஓரளவுக்கு இந்த தரவு செயலாக்கம் क्वेश्चंस எப்படி அட்டெண்ட் பண்ணணும்ன்ற ஐடியா வந்துரும். சோ இதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. முப்படை பயிற்சி மையத்தை உங்க தொடர்ந்து உங்களுக்கான क्वेश्चंस எஸ்ஐக்கு எப்படிலாம் வித்தியாசமா கேள்விகள் வரும்னு சொல்லிட்டு இனி வரும் வீடியோக்களை நீங்க பாப்பீங்க. Thank you.